இன்டர்வெலுக்கு அப்புறம் 800 வயசான ராஜகுரு ஏற்படுத்தின சவுண்ட் வைப்ரேஷன்ஸ்னால புத்தி பேதலிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் துரத்திட்டு வயசான வைத்தியர் முன்னாடி போய் நிற்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு டயக்னோஸ் பண்ணும்போது முத்து உடம்புல சோழர்கள் சின்னமான புலி சின்னத்தை பாக்குறாரு. புலியும் பார்த்துட்டு டிசீஸ் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க மக்களை கூப்பிடுவாங்க. அண்ட் அவன் உடம்புல இருந்து அனிதா சுட்ட புல்லட் எடுத்துட்டு எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனாப்பட்ட புல்லட்டையே அசால்ட்டா ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற அவங்க மருத்துவத்தில் எவ்வளவு பெரிய மாசுன்னு சொல்லுவோம் அந்த சீன். இடிஞ்ச நகரத்தை கட்ட வழி இல்லாம மலையை குறைஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க சோழர்கள். ராமோஜி பிலிம் சிட்டிஸ்ல செட்டு போட்டு 3.5 மாசம் 3000 ஜூனியர் ஆர்டிஸ்ட வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க நண்பா. வித்தியாசமான முகங்கள் வேணுங்கிறதுனால அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட வர வச்சு அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக அந்தந்த லாங்குவேஜ் ஆளுங்களையும் வர வச்சிருக்காங்க. குகைக்குள்ள துளைகள் போட்டு தான் வாழ்வாங்க. ஆர்ட் டைரக்டர் சந்தானம் நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த மக்களாவே யோசிச்சு தான் எல்லா விஷயமே பண்ணதா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி அந்த குகையில நாலா பக்கமும் லைட் வச்சு எடுக்காம சூரியன் கிட்ட இருந்து வர மாதிரி தான் லைட்டிங் பண்ணிருப்பாரு சினிமோட்டோகிராஃபர். அண்ட் அடுத்தடுத்த மாண்டேஜஸ்ல பல நூறு வருஷமா மழை இல்லாம நாள் கணக்கா சோறு தண்ணி இல்லாம வாழ்ற சோழ மக்களோட ரொம்ப துயரமான நிலையை காட்டியிருப்பாங்க. தலைவாரி விடுறது, வாசல் கூட்டுறது, எரிமலை குளம்ல இருந்து உருவாக்குன நெருப்ப வீட்டுக்கு வாங்கிட்டு போறது, உணவுக்காக எலிய துரத்துறது, தண்ணிக்காக மக்கள் கஷ்டப்படுறது, மாடு இல்லாம மனுஷனே நிலத்துல உழுவுறதுன்னு அந்த உலகத்தோட அன்றாட இயல்பையும் வறுமையும் ரொம்ப கொடுமையா காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல தஞ்சையை விட்டு புறப்படும் போதே அவ்வளவு பிரச்சனையிலையும் மாடையும் கூட கூட்டு தான் போவாங்க. மாடு அந்த காலத்துல மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய சொத்துன்னு காட்டியிருப்பாங்க. இப்பவும் மாடு பெரிய சொத்து தான் சார். இறந்து போன வயசான ஐயாவை இழுத்துட்டு போகும்போதும் பசியில செத்த குழந்தைய புதைக்கும் போது ஒரு மாதிரி மனசே கனமாயிருது தலைவா. கடவுள் நம்பிக்கையை விடாம இருக்கிறதுலயும் கத்துக்கிட்ட கலைகளை மறக்காம இருக்கிறதுலயும் அந்த மக்கள் இன்னும் நாகரிகத்தோட தான் வாழ்றாங்கன்னு அழகா சொல்லியிருப்பாங்க. குகைக்குள்ள எப்பவுமே ஒரு சத்தம் இருந்துட்டே இருக்குங்க. அதை கூட சவுண்ட் டிசைன்ல ரொம்ப டீட்டெயிலா பண்ணிருப்பாங்க. திங்கிறதுக்கு சோறே இல்லாத சமயத்துல மன்னனுக்கு மரியாதையாவது மயிராவதுன்னு இல்லாம அவ்வளவு பணிவா நடந்துப்பாங்க எல்லாரும். கொண்டு வர ஒட்டக கறிக்காக ஒருத்தன் செத்தாலும் பரவாயில்லன்னு குதிக்கிறத பார்க்கும்போதும் அதை தாண்டி ஓடி வர மக்களை மண்ணை அடிக்கிறத பார்க்கும்போதும் மெல்ல மெல்ல அந்த இடத்தோட இயல்புக்கு நம்மளும் பழக்கமாயிருவாங்க. இவ்வளவு நடந்தும் கூட்டத்துல இருந்து ஓடி வர ஒரு ஆளை மன்னன் கொல்லவே செஞ்சிருவாரு. அப்பவும் ஒரு அம்மா குழந்தையோட மண்ண முன்னாடி வந்து நின்று மார்ல தாய்ப்பால் கூட சுரக்க மாட்டேங்குது மன்னா, ரத்தம் தான் வருதுன்னு கண்ணாலேயே சொல்லிட்டு உணவு எடுத்துட்டு போவாங்க. மன்னனோட சேர்ந்து நம்மளும் திகச்சு போய் தான் நிப்போம் அந்த சீன்ல. வறுமையோட கொடுமையை உலகத்துல இப்படி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த சீன் எடுக்கும்போது செட்டுக்கு வந்த ரஜினி சார் என்னப்பா கிளைமேக்ஸ் ஷூட்டிங்னு கேட்டிருக்காங்க. இல்லங்க அது ஜஸ்ட் மன்னரோட பெட்ரூம் தான் சொன்னதை கேட்டு தலைவரே மிஸ்ஸல் ஆயிட்டாரு. மலையை குறைஞ்சு வாழ்றாங்கன்னு கீழே எரிமலை குளமெல்லாம் ஓடுறத காட்டியிருப்பாங்க. அந்த டைம்ல ரவிசேகரன் கூட நிறைய பேர் சோழர்கள் வாழ்ந்த கிராமத்துக்குள்ள வரதை பார்த்துட்டு ராஜகுரு ஒரு பகுதியை மண்ணுக்குள்ள புதைக்க சொல்லிடுவாரு. ஆனா ரவிசேகரன் மட்டும் எஸ் ஆயிருவாரு. எதையோ ஸ்மெல் பண்ண வச்சு பழைய ஞாபகங்களை வர வச்சு நீ சோழ தேசத்து தூதுவனான்னு கேட்பாங்க. முத்து எதையோ வளர மன்னர் நம்ப மாட்டாரு. தூதுவன் அது வரைக்கும் தெய்வ ரேஞ்சில திங்க் பண்ணி வச்சிருந்த மன்னரால முத்து அப்பியரன்ஸை வச்சு உடனே தூதுவன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மன்னர் சொன்னாருன்னு முத்துவ கொல்ல போன காவலாளி மேல இடி விழுந்துரும். இவங்க யாருன்னு சொல்லி சோழி உருட்டி பார்க்கும்போது ஒருத்தர் சோழ தேசத்தையும் இன்னொருத்தர் பாண்டிய தேசத்தையும் சார்ந்தவங்கன்னு சொல்லும். இன்னொருத்தங்க எதுவுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அனிதாவையும் லாவண்யாவையும் அக்குபஞ்சர் மூலியமா சுயநினைவுக்கு கொண்டு வருவாங்க. சரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாங்க, அடுத்து டிஃபன் தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கூப்பிட்டு போய் கொளுத்த பார்ப்பாங்க. அப்ப நம்ம அனிதாக்கா அந்த ராஜகுரு மாதிரியே மந்திரம் எல்லாம் சொல்லி விரல்ல ரத்தம் வர வச்சு வித்தையெல்லாம் காட்டி அந்த ராஜகுருவையே போட்டு தகிடுவாங்க. அதுக்கப்புறம் அனிதா உடம்புல புலிச்சின்னம் வந்து மாதிரியும் அப்பவே மக்கள் நம்ப ஆரம்பிச்சாலும் மன்னர் நம்ப மாட்டாரு. நெருப்புல ராஜராஜ சோழனோட உருவத்தை வர வச்சோன்னா மக்கள் சரண்டராக மன்னர் மெர்சலாக. இதெல்லாம் இவ எப்படி பண்ணான்னு பார்த்தா அனிதாக்கு சின்ன வயசுல சில மந்திரங்கள் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அனிதாக்கா நான் சோழ தூதுவன், என் பேர் நம்பிராட்டியார், மன்னரோட கூடுனா தான் கொண்டு வந்த செய்தியை சொல்லுவேன்னு சொல்ல அவங்கள யூரின் டெஸ்ட், வெர்ஜினிட்டி டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. ஏன்னா மன்னரோட கூடுற பெண் சுத்தமா இருக்கணும்னு. ஆடியன்ஸ்க்கு இவ எதுக்கு குட்டையை குழப்பறான்னு யோசிக்கும் போது அனிதாவே அவ ஃப்ராடு தான் ஒரு பிளாஷ்பேக் மூலியமா சொல்லுவா. அவளையும் தப்பு சொல்ல முடியாது நண்பா. சோழர்கள் பாண்டியர்களுக்கு பண்ண கொடுமைக்கு பழி தீர்த்து குலதெய்வ சிலையை மீட்க நினைக்கிறா. அவளுக்கு குலதெய்வ சிலையை மீட்கிற வரியா அவ அப்பா அம்மா மனசுல விதைச்சிருப்பாங்க. எப்படி ஆயுதத்தை பயன்படுத்தணும் அண்ட் உடம்பை எப்படி ஆயுதமா பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோழர்கள் வாழ்ந்த இடத்தை தேடி வந்த அனிதா அந்த சோழர்களே இன்னும் வழி வழியா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு எப்படியாச்சும் இவங்கள ஒருத்தர் விடாம கொன்னு குலதெய்வ சிலையை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறா. அவன் ஏன் இங்க தெலுங்குல பாடுறான்னா ஹிஸ்டரியில ராஜேந்திர சோழனோட பொண்ணுக்கும் ஒரு தெலுங்கு மன்னனை காதலிச்சு கல்யாணம் பண்ண ராஜேந்திர சோழனோட சகோதரியான குந்தவையோட பையனுக்கும் பிறந்தவங்க தான் முதலாம் குலோத்துங்க சோழன். சோ குலோத்துங்க சோழனோட அப்பா தெலுங்கு, அம்மா தமிழ். அதை வச்சு பார்க்கும்போது படத்துல வர மன்னன் தெலுங்கு கலப்பையோட இருக்கிறத சுட்டி காட்டி உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுக்காக அவ தெலுங்குல பாடி காண்டேத்துறா. அதுக்கு மன்னர் தமிழ்ல பண்ற ரிப்ளை தான் தாய் தின்ற மண்ணே சாங். இந்த ஒரு பாட்டை ஜிவி 1.5 மாசம் கம்போஸ் பண்ணி வைரமுத்து 50 வெர்ஷன்ஸ் லிரிக்ஸ் எழுதி அண்ட் அந்த கால இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த சாங்க்கு யூஸ் பண்ணணும்னு செல்வாவும் ஜிவியும் தஞ்சாவூர்லாம் போய் நிறைய ரிசர்ச் பண்ணி யாழ் உட்பட சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேட்ச் பண்ணாங்க. பட் அதை வாசிக்க ஆள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியா தாய்லாந்துல இருந்து ஒரு ஆளை பிடிச்சி வாசிக்க வச்சுதான் அந்த பாட்டையே முடிச்சாங்க. அந்த ஒரு சாங் சீக்வன்ஸை மட்டும் ஷூட் பண்ண 20 டேஸ் எடுத்துக்கிட்டாங்க நண்பா. அனிதா மன்னன்ட்ட இன்னும் நம்ம 3 நாள்ல சோழ தேசத்தை நோக்கி பயணிப்போம், அங்க உங்களுக்கு முடிசூட்டு விழா நடக்கும்னு சொல்ல அவர் எப்படியோ நம்பிடுவாரு. ஆனாலும் சுவர் ஓவியங்களை பார்த்துட்டு தூதுவன் வருவான், மக்கள் அவனை அடிப்பாங்க, மழை பெய்யணும், என் முன்னோர்கள் வரைஞ்சு வச்சதெல்லாம் பொய்யான்னு கேட்க கால நேரம் பார்த்து அது எல்லாமே கண்டிப்பா நடக்கும்னு அவ சொல்லுவா. ஆனா இதுல சோகம் என்ன தெரியுமா நண்பா, அந்த மன்னர் மக்கள் எல்லாம் இன்னும் வெளியே மன்னராட்சி தான் நடக்குது, நம்ம போனா நம்மள ராஜ மரியாதை கொடுத்து கொண்டாடுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா வெளி உலகம் மாறிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. அனிதா அவங்க குலதெய்வ சிலையை பார்த்தோன்னே எமோஷன்ல சிலையை கட்டி அணைச்சு கதறுவா. ரியலாவே பாண்டியர்களோட மணிமுடியையும் இந்திர ஆரத்தையும் சோழர்கள் எடுத்துட்டு வந்துட்டதாகவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை மீட்க முடியலன்னு ஒரு வரலாறு
இருக்குங்க. இவங்க சோழ தேசத்தை நோக்கி போற பயணம் நல்லா அமையணும்னு ஒருத்தர் அவரே வந்து நவகண்டம் கொடுக்குறேன்னு தலையை வெட்டிக்குவாரு. அப்ப அந்த மனுஷன் சொல்ற டைலாக் செமையா இருக்குங்க. இந்த சீன்ல அது வரைக்கும் நார்மலா இருந்த முத்துவோட மைண்டுக்குள்ள என்னமோ நடக்கும். என்னன்னு பார்த்தா ராஜகுரு தான் முத்துவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. இவன் தூதுவனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன். சோ அவர் கொடுக்குற பவர்ஸ் மூலியமா தான் முத்து ஜெயிப்பான். இவனை ஒரு மிகப்பெரிய வீரன்னு மன்னனும் மக்களும் கொண்டாடுவாங்க. அப்ப அனிதா ஒரு பொண்ணு மூலியமா ரவிசேகரனை தேடி அவர்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு மெசேஜை கொடுத்து அனுப்புவா. அவளும் ஓடி வந்து மெசேஜை கொடுத்துட்டு செத்து போயிருவா. மேரத்தானோட ஹிஸ்டரி என்னன்னா, போர்ல ஜெயிச்ச விஷயத்த ஒருத்தர் 26 மைல் ஓடி வந்து மக்களுக்கு சொல்லிட்டு செத்து போயிருப்பாரு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த சீன் எழுதியிருப்பாங்க. அதுல என்ன இருக்குன்னு காட்ட மாட்டாங்க. பட் இங்க இன்னும் சோழர்கள் வாழ்றாங்க, சிலையை பார்த்துட்டேன், உடனே ஃபோர்ஸை வர சொல்லுங்கன்னு அந்த மாதிரி தான் ஏதாவது எழுதியிருக்கோம். அவரும் சேட்டலைட் போனை வச்சு மெசேஜ் கொடுத்துருவாரு. அடுத்து செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். தூதுவன் வந்த செய்தி கேட்டு ஆனந்தத்தோட வருவாரு சோழ மன்னர். இவ்வளவு நாள் தூதுவன் எங்கன்னு வலிமேல் வெளி வைத்து காத்திருந்தோம்னு டான்ஸ் மூலியமாவே சொல்லிடுவாரு. தூதுவன் ஆகிய நான் வந்துட்டேங்கிற மாதிரி முத்து ஆட ஆரம்பிப்பான். அது வரைக்கும் மன்னர் ஆடுறதை வேந்து பார்த்த மக்கள் நம்மள ஒருத்த மாதிரி இருக்க முத்து ஆட ஆரம்பிச்சோன்னா ஆரவாரமா ஆடுவாங்க. இப்போ தூதுவன் மன்னனை நோக்கி வந்து அவரையும் கூட்டு போற மாதிரி இருக்கும். கூப்பிட்டு போய் தஞ்சையில விட்டோன்னு தஞ்சை மக்கள் மன்னரோட வருகையை கொண்டாடுற மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் மன்னருக்கு முடிசூட்டு விழா நடக்கும். அப்போ முன்னாடி குடிஞ்சிருக்கவங்க எல்லாம் யானையை ரெப்ரசென்ட் பண்றாங்க. அவங்க தஞ்சையில போய் என்ன நடக்கும்னு நினைக்கிறாங்களோ அதை நினைச்சு கொண்டாடுறாங்க. அவங்க நிறைய பொருட்களை கொளுத்தி சுத்தி நின்று ஆடுவாங்க. அந்த சீன் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பழைய பொருட்களை கொளுத்துற போகி பண்டிகையை குறிக்குது. அண்ட் இந்த இடத்துல நண்பா முத்துவும் லாவண்யாவும் பாத்துக்கிறது வெளியெல்லாம் மாறினது தெரியாம கொண்டாடுற இவங்க இன்னசென்ஸை நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். டைலாகே இல்லாத இவங்க எமோஷனை லிரிக்கே இல்லாத இந்த சாங் மூலியமா அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருக்க எல்லா டைலாகையும் சேர்த்து பார்த்தா 10 நிமிஷம் கூட வராதுங்க. அண்ட் அடுத்ததா ராஜகுருவை கொண்டுட்டு தண்ணியில விஷத்தை கலந்துட்டு இருப்பா அனிதா. அப்ப ராஜகுரு டக்குன்னு உயிர் பொழிச்சுப்பாரு. அடுத்த நாள் தகவல் கேட்டு வந்த இந்தியன் ஆர்மி ஒரு பக்கம், தூதுவர்னு நினைச்சு அனிதா ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சு கதறிட்டு இருக்க மக்களும் மன்னரும் இன்னொரு பக்கம். பல நூற்றாண்டா துரோகத்தையே பார்க்காத அவங்க ஏமாற்றத்தை தாங்க முடியாம கழுத்தறுக்க போற மக்கள் அடிப்பாரு மன்னர். அவங்க கையிலிருந்து கத்திய வாங்கி மன்னர் அவரோட கழுத்தையே அறுக்க போகும்போது அத்தனை மக்களும் பாஞ்சதை தடுப்பாங்க. என்ன சீனுங்க அது. அப்போ ஒரு வயசானவர் மன்னரையே ஓங்கி அப்பி ஏண்டா சாகர நாங்க இருக்கோன்ற மாதிரியே கத்திய புடுங்கி கீழே போடுவாரு. அந்த சீனை ஒரு கண்ணீர் கவிதைன்னு சொல்லாங்க. அவ கூட வந்த ஆள் தானே நீன்னு எல்லாரும் முத்துவை அடிப்பாங்க. அப்போ கண்ணீரோட சாக நிக்கிற பையனை முத்து சமாதானப்படுத்துவான். படம் பாக்குற நமக்கே சாரல் அடிக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு மழை பெய்யுங்க. இது எல்லாத்தையும் பெயிண்டிங்கோட கம்பேர் பண்ணி பாக்குற மன்னரோட எக்ஸ்பிரஷனும் அல்டிமேட்டா இருக்கும். அப்போ உயிர் பொழிச்ச ராஜகுரு 800 வருஷமா அவர் கத்துக்கிட்ட மந்திரங்கள், பவர்ஸ், அவரோட பொறுப்பு, கையில வச்சிருக்க உந்துகோல் உட்பட எல்லாத்தையும் முத்து கையில ஒப்படைச்சிட்டு உயிரை விட்டுருவாரு. மன்னரோட சேர்ந்து எல்லா மக்களும் தூதுவன் காலில் விழுந்து வணங்குவாங்க. முத்து தான் தூதுவன் நமக்கு நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். புலிசினம் பாத்தீங்கன்னா சோழர் கொடியில இருக்க மாதிரி முத்து உடம்புல தான் இருக்கும், மேல் நோக்கி பாயிற மாதிரி. அனிதா உடம்புல சோழர்களோட வீழ்ச்சியை குறிக்கிற மாதிரி கீழ் நோக்கி தான் பாயும். அடுத்து 2 தரப்பினரும் போருக்கு தயாராவாங்க. இவங்க கிட்ட எந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்குன்னு அவங்களோடய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா டிராவல் பண்ண முத்துக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா போருக்கு நடுவுல நிறைய பேர் அனிதா விஷம் கலந்த தண்ணியை குடிச்சு செத்துருவாங்க. அது ஒரு பெரிய லாஸா இருக்கும் சோழர்கள் பக்கம். அதுக்கப்புறம் நேருக்கு நேர் போர் பண்றதுதான் ஒரே வழின்னு களத்துல இறங்குவாங்க. நிஜமாவே சோழர்கள் பயன்படுத்தின போர் யுக்திகள்ல கிட்டத்தட்ட 6 வியூகங்களை இந்த ஒரு வார் சீக்வன்ஸ்ல மட்டும் பயன்படுத்திருக்காங்கன்னு படிச்சேன். பாண்டியர்கள் கூட போருக்கு வந்த இந்தியன் ஆர்மி 2 தடவை பின்வாங்குவாங்க. போர் நெறிப்படி ஒரு தடவை பின்னாடி போனாலே தோல்விதான் அர்த்தம். நியாயமா சோழர்கள் ஜெயிச்சாலும் கடைசியில எல்லா வீரர்களையும் கொன்னுட்டு பாண்டிய சிலையும் எடுத்துட்டு மன்னனை, முத்துவ, மக்களை எல்லாரையும் விலங்க போட்டு கூட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் அவங்க பண்ற கொடுமையை இந்த வீடியோ பண்றதுக்காக திரும்ப திரும்ப பார்த்து மனசுலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு நண்பா. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த மொத்த சீக்வன்ஸுமே ஈழத்தமிழர்கள் கதையோட ஒத்து போற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கும்னு. என்னமோ தெரியலங்க. ஆனா அது மட்டும் உண்மைனா இத்தனை கொடுமை பண்ணி அவனுங்க என்னத்தை சாதிச்சிட போறானுங்கன்னு தெரியல. எனக்குமே புலி சின்னம், பெண்கள் கற்பழிக்கப்படுறது, தலைவன் கொல்லப்படுறதுன்னு நிறைய விஷயங்கள் ஈழத்தோட ஒத்து போச்சுங்க. நம்மளால அந்த மக்களுக்கு எதுவுமே பண்ண முடியலன்ற ஆதங்கம் தான் இந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் அந்த கொடுமையை தெரியவாது படுத்துவோன்னு முயற்சி பண்றாருன்னு நினைக்கிறேன் செல்வராகவன். அனிதாவோட அம்மா அவங்க மக்களுக்கு நடந்த கொடுமையை சொல்லி வளர்க்குறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டுறதுக்கும் வாழ்நாள் முழுக்க ஜிஎஸ்டி கட்டுறதுக்கும் மட்டும் சம்பாதிச்சா போதும் தான் சொல்லி வளர்க்குறோம். அதுக்குன்னு யாரையும் பழி வாங்கலாம் சொல்லி தர வேணாம் நண்பா. அட்லீஸ்ட் மிச்ச மீதியா கரை ஒதுங்குற மக்களை அகதியா பார்க்காம சக மனுஷனா பார்க்க சொல்லி தரலாம் இல்லையா? மற்ற பெண்களை சுட்டு மன்னரோட மனைவியை நிர்வாணமா ஆட சொல்றது, மன்னரோட மகள் உட்பட மக்களையும் பாரபட்சம் பார்க்காம கற்பழிக்கும் போது பசங்க நமக்கே மனசெல்லாம் பதறி போதுங்க. இதே மாதிரிதான் ஓப்பனிங் சீன்லயும் வீடுகளில் பூந்து பாண்டியர்கள் கற்பழிப்பாங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா லாவண்யா மன்னரோட விலங்கு அவுத்து விட்டோன்னா அந்த மனுஷன் கடற்கரையை நோக்கி நடந்து போய் தஞ்சையில இருந்து அவரை கூப்பிட கப்பல்கள் வந்ததா கற்பனை பண்ணி பார்த்துட்டு சந்தோஷமா செத்து போவாரு. அதை பார்த்து மக்கள் கதற மன்ன மக அங்கிருந்து ஓட அவனை துரத்திட்டு முத்து போகன்னு மறுபடியும் விறுவிறுப்பாகும். அப்பதான் லாவண்யா ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆவா. முத்துவோட உடம்பு ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா ஆகும். புல்லட்லாம் அவன் மேல படாது. அதெல்லாம் ராஜகுரு கொடுத்த பவர்ஸ்னாலதான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் உயிரோடு இருக்க எல்லா மக்களும் மன்னர் சாவி இப்படி இருக்கக்கூடாதுன்னு அவரை தூக்கிட்டு திருவாசகத்தை சொல்லிட்டே மன்னரோட சேர்ந்து கடல்ல முழுகிடுவாங்க. அது வரைக்கும் எபிக்னு ஒரு வார்த்தை மட்டும் தாங்க தெரியும். ஆனா அதை கண்ணால பார்த்து மனசால ஃபீல் பண்ணது அந்த சீன்ல தாங்க. புல் அரிச்சதுலேயே அப்படியே தலையை சுத்திருச்சு நண்பா. கடைசியா பயந்து நிக்கிற மன்னர் வாரிசை தூக்கி தான் மேல உட்கார வைப்பாரு தூதுவன். அப்போ தேடி வர எந்த சோல்ஜர்ஸ் கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சு அங்கிருந்து மறுபடியும் சோழ பயணத்தை தொடருவார். இதுதாங்க செல்வராகவன் ஒரு மகா கலைஞன் படைத்த மாபெரும் படைப்பான 1000